டெல்லியில் கச்சத்தீவு குறித்த கேள்விக்கு பதிலளிக்காத மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தில் கச்சத்தீவு குறித்து பேசப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கு அவர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு பிரதமர் பயணம் செய்துள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்ட ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தை இன்று இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசுநாயக உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அந்த சந்திப்பிற்கு பிறகு, ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியினுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது அங்கு நடைபெற்றது. அதில் பல்வேறு கேள்விகள், குறிப்பாக மீனவர்கள் விவகாரம் மற்றும் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்தியாவை சேர்ந்த மீனவர்கள் 11 பேர் உடனடியாக விடுவிக்கப்பட உள்ளார்கள் எனவும் அடுத்த கட்டமாக மீனவர்கள் தரப்பிலான அந்த பேச்சுவார்த்தை என்பது கூடிய விரைவில் நடைபெற உள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் அதே சமயம் கச்சத்தீவு தொடர்பான விவகாரம் என்பது இன்று நடைபெற்ற அந்த உயர்மட்ட குழுவிலான கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்க மறுத்து அவர் சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசுடன் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதமாக மத்திய அரசுக்கு எழுதியிருந்தார். ஆனால் அந்த கேள்விக்கு தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பதிலளிக்க மறுத்து சென்றிருக்கிறார். ஆனால் அதே சமயம் மீனவர்கள் விவகாரத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது இரு நாட்டு தரப்பிலும் நடத்தப்படும், உரிய முடிவுகள் என்பது எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். இது குறித்த விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.